ஹாய்! இப்போ ஓப்பன் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நார்மல் செயின் ஸ்டிச்சில எந்த பாயிண்ட்ல எடுத்தோமோ, அங்கேருந்து இந்த மாரி ஒரு செயின் போடுவோம். ஆனா, ஓப்பன் செயின் ஸ்டிச்சில எந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தோமோ, அதுக்கு கீழ இருந்து இன்னொரு லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு இந்த மாரி செயின் பண்ணணும். அப்புறம் அத ஓப்பன் பண்ணி, அகைன் கீழ இருந்து செகண்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு இன்னொரு செயின். அகைன் அத ஓப்பன் பண்ணி செ செகண்ட் லைன்லேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு. ஸோ, இந்த மாரி ஒரு ப்ராடா ஒரு செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ, இது ஒரு அவுட்லைன் ஸ்டிச். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது, அதோட அந்த லுக் வந்து டிஃப்ரெண்ட்டா நல்லாயிருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச்சோட கொஞ்சம் ப்ராடா, திக்கா ஒரு அவுட்லைன் வேணும்னா, இத நம்ம யூஸ் பண்ணலாம். இத வந்து எப்படி லாக் பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த மாரி ஒரு தடவ லாக் பண்ணிட்டு, செகண்ட் லைன்ல இந்த மாரி எடுத்து, அகைன் அந்த செயின ஓப்பன் பண்ணி, அங்க ஒரு தடவ லாக் பண்ணணும். அப்ப அந்த ஃபினிஷிங் கரெக்ட்டா இருக்கும். டிசைன்ல பண்ணும்போது இந்த மாரி டபுள் லைன் இருக்காது. ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும். அதில தான் நம்ம பண்ற மாரி இருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கிறப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த சிங்கிள் லைனுக்கு மேல எடுத்து ஊசி எடுக்கணும். அப்புறம் சிங்கிள் லைன் கீழருந்து மேல இந்த மாரி கிராஸா குடுத்து ஒரு செயின் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்டிச்சஸா போடணும். டிசைன்ல யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்டிச்சஸா பண்ணணும். ஸோ, அத அதே மாரி ஓப்பன் பண்ணி, அந்த அவுட்லைனுக்கு கீழருந்து அவுட்லைனுக்கு மேல கிராஸா நீடில் எடுக்கணும். அதே மாரி செயின் ஃபார்ம் ஆகணும். அதாவது நூல் வந்து நீடிலுக்கு கீழ இருக்கும். அப்ப செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ, ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி இந்த மாரி பண்ணும்போது, கொஞ்சம் ப்ராடா அழகா நமக்கு அந்த பார்டர் லைன் கிடைக்கும். இது குஜராத்தி எம்ப்ராய்டரியில நெறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி அ இந்த செயின் ஸ்டிச். ஓப்பன் செயின் ஸ்டிச் வந்து நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, சின்ன சின்ன ஸ்டிச்சஸா போட்டா அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ, இதுதாங்க டிசைன்ல யூஸ் பண்ற மெத்தட். ஸோ, இத வந்து நான் டிசைன்ல பண்ணது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ, இது பாருங்க, நான் ஒரு ப்ளவுஸில பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஜரி வச்சு பேட்டர்ன் ப்ளவுஸ் பண்ணது. அது பக்கத்தில இந்த மாரி சாரி கலருக்கு ஏத்த மாரி த்ரெட் எடுத்துட்டு, இது ஓப்பன் செயின் ஸ்டிச்சில ஒரு சின்னதா ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. அங்கங்க லேசி டேஸிலயும் இந்த மாரி லீவ்ஸ் குடுத்துருக்கிறேன். ஸோ, இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு நெறைய டிசைன்ஸ் நம்ம ப்ளவுஸில் பண்ணலாம். சாரீல, குர்த்திலலாம் நெறைய பண்ணலாம். ஸோ, இந்த மாதிரி நெறைய பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் அத வந்து எப்படி டிசைனில் யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறது, மார்க் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக என்னோடய கோர்ஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ, கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். செப்டம்பர் 1 அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி குஜராத்தியோட ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி டிசைன் பாருங்க. இது பண்ணியிருக்கேன். இதற்கு அவுட்லைன் ஃபுல்லாவே இந்த ஸ்டிச் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன்.